ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னடா வீடவே ஃபஸ்ட்லேயே பசுமையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இது அம்மா வீட்டில் எடுத்த வீடு தான். பாருங்களேன், பார்க்கும்போது எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது பக்கத்தில் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், இது ஈவினிங் டைமு ரொம்ப அமைதியாக உள்ள ஒரு இதமாக இருந்தது. அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா, பறவைகளோட அந்த சத்தம், அதுக்கப்புறம் இந்த பசுமை, வெயில் அடிக்கிறது, ஒரு பக்கம் காற்றடிக்கிறது, எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வாழணும்னு ஆசைப்பட்ருப்பாங்க. இது எங்கள் அம்மா வீடு. என்ன தான் நம்ம சிட்டியில் இருந்தாலும், அங்கே எல்லா வசதிகளுமே இருந்தாலும், எங்கள் வில்லேஜில் இருக்கிறதே ஒரு தனி சுகம்தான். இது பாருங்கள், தக்காளி தோட்டம். இது எங்கள் பெரியப்பா அவங்களது. இப்போ தக்காளி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லாவே விற்குது. உங்கள் ஊரில் 1 கிலோ எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாச்சும் ஒரு பயிர் விளையும் போது பக்கத்தில் நமக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கிட்டால் அதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பூச்செடி தான், செம்பருத்தி பூ. இது கிட்டத்தட்ட நான் +2 படிக்கும்போது நெட்டு வச்சது. அதாவது 2017. இப்போ என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுக்கோங்க. இன்னும் ஹைட்டாகவே வளரும், பட் வெட்டி விட்ருவோம். பாருங்கள், கிளியெல்லாம் அப்படி கீக்கின்னு ரொம்ப சவுண்ட் போட்டுட்ருக்கு. இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ப்ராக்டிக்கல் நம்மளாம் தேடுவோம், கிடைக்காது. நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அடுத்து நம்ம கொய்யா மரம் தான். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டப்போ நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கமே இருக்க டேம். இந்த டேம் பேர் பார்த்திங்கன்னா கேசர்கொல்லி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ்லாம் இல்லைங்க, ஒரு சிலருக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பெரிய டேம். இப்போ சம்மருன்றதுனால அதிகமாக தண்ணி இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஈவினிங் டேயில் சும்மா வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா மழை செம்ம தண்ணி வந்துடும். இப்போ நடந்து போகிறோம் பார்த்திங்களா, அது கீழே வரையுமே தண்ணி வந்துடுங்க. அந்தளவுக்கு நிறைஞ்சிருக்கும். இது பாருங்கள், ஓரளவுக்கு மிடிலுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். இது நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது. அதிகமாக இன்னும் யாரும் கூட்டம் வர ஆரம்பிக்கல. அதனால் இந்த பிளேஸ் அமைதியாக இருக்குது. இதுவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடிக்கடி நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சும்மா பார்க் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இதை சுற்றி பார்த்துட்டு போகிறது, அவ்வளோதான். இப்போ மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே பக்கத்தில் ஏதாச்சும் விளையாட்டு அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு ஏதாவது ஸ்டால் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடும். பட் இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா மாடு கழுவுவாங்க, மீன் பிடிப்பாங்க இந்த டேமில். அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் வீட்டுக்கிட்டே இருக்க மாங்காய் தோப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், வீட்டுக்கு பக்கத்துலேயே மாங்காய். இது அரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் பேர் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது பார்க்கும்போது இது விளைஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்னே தெரியல. மாங்காய்க்கு எப்பயுமே எங்களுக்கு பஞ்சமே இருந்ததில்லை. ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே மாந்தோப்பு. அப்படி எப்படி சொல்கிறது, இப்போ இந்த தோப்பில் காவலுக்கு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணியிலேருந்து ஏதாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. அதனால் மாங்காய் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட மாங்காய் மரம் எல்லாமே அறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயே பறிக்கலை. யாரோ வர்றவங்க போகிறவங்களாம் பறிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நாங்களுமே ஊருக்கு வந்தோடனே போய் பார்த்தா மரத்துலேயே எல்லாமே பழுத்து தொங்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இத்தனை வருஷம் என்ன தான் மாம்பழம் சாப்பிட்டாலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்களே பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி யார் வேணால் வர்றவங்க போகிறவங்க அத்தனை பேரும் பறிச்சுட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய மாம்பழங்கள் மரத்திலே பழுத்து தொங்குது. இது எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு காய் திரண்டு வரும்போதே பறிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த டைம் அப்படியே விட்டதுனால நிறைய காய்களுமே பழுத்து நல்லாவே தொங்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு அது பறித்து சாப்பிட்ற வேலை தான். இந்த காய் பார்த்திங்கன்னா பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்க. இது எங்களோட மரத்துலேயே ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அதில் காய்ச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணை தான். கோழி பண்ணை லாஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகிடுச்சு. கோழிகள் உள்ள செம்ம சவுண்டுங்க. வீட்டில் இருக்கவே முடியல, சும்மா கீச்சு கீச்சுன்னு கத்திகிட்டே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது நம்மளோட தக்காளி தோட்டம். முன்ன பார்த்தது பெரியப்பாவது, இது நம்மளுது. இது இப்போ தான் தக்காளி பழம் பறிச்சதுனால அவ்வளோவா பழம் கிடையாது. தக்காளி தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு கிட்டத்தட்ட 50 தென்னை மரத்துக்கு பக்கம் இருக்கும். அதில் வர்ற காய்களுமே வீட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் குத்தகை அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் மரத்தை போடுறோம்.
பாருங்க இந்த தேங்காய் மரம் தான். இதெல்லாம் அதிகமாக இல்லை, பக்கத்துலேயே ஒரு பனை மரம் இருக்குது. நுங்கு சீசன் வேணும்னா இதுலேயே நுங்கும் பறிச்சுப்போம். நாங்கள் கிராம லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே கிடைக்கும், எல்லாமே ஒரு மன நிம்மதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சுற்றி பார்க்க போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மரத்துலேயே பறித்த பழம் தான் இது எல்லாமே. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை கிள்ளிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டு கீரை குழம்பு களி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.